ஜனாதிபதி வசிக்கும் பகுதியிலேயே படுகொலைகள், நாட்டு மக்களின் பாதுகாப்பு கேள்விக்குறி. நாமல் ராஜபக்ஷ கடும் விமர்சனம். நாட்டில் பாதாள உலக குழுக்களின் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களை நிறுத்திவிட்டதாக அரசாங்கம் மார்தட்டி கொண்டாலும் ஜனாதிபதி வசிக்கும் பகுதிகளுக்கு அருகிலேயே பட்டப்பகலில் படுகொலைகள் அரங்கேறுவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த அவர், கடந்த காலங்களில் தினசரி துப்பாக்கிச் சூடுகளை தடுத்துவிட்டோம் என அமைச்சர்கள் கூறி வந்த நிலையில் தற்போது ஜனாதிபதி வசிக்கும் பெலவத்தை பகுதியிலேயே தனது மனைவியுடன் சென்ற சட்டத்தரணி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டினார். ஜனாதிபதியின் வீட்டின் முன்னாலேயே ஒரு சட்டத்தரணிக்கு பாதுகாப்பு வழங்க முடியாவிட்டால் இந்நாட்டில் சாதாரண குடிமக்களின் பாதுகாப்பு நிலை குறித்து எதனை பேசுவது என அவர் கேள்வி எழுப்பினார். ඒක පටන් ගන්න ඕනෙත් ඇමතුරු මැදිහත් වෙලා. මේ ඇමතුරු කියන කාරණේ මං කියන එකක් නෙවෙයි. ඉතින් අධි ආරක්ෂිත කලාපයක දැන් මේ ආණ්ඩුව කියන විදිහට ආණ්ඩුව තීන්දුව తీරන ගන්නේ සහ ජනාධිපතිවරයා ජීවත් වෙන්නේ ඔය ප්‍රදේශයේ. බලවත්තේනේ. ඉතින් ජනාධිපතිවරයාගේ ගෙදර ඉස්සරහට ඇවිල්ලා නීතිඥවරයෙක්ව ඝාතනය කරලා යන්න පුළුවන් නම් බිරිඳ සමග දවාලේ ඉතින් එතනින් එහාට මේ රටේ පුරවැසියාගේ ආරක්ෂාව පිළිබඳව තව මොකද කතා කරන්න තියෙන්නේ? மேலும் அரசாங்கம் தற்போது திட்டமிட்ட முறையில் சட்டத்தரணிகள் மற்றும் வைத்தியர்களை ஒடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக சாடிய நாமல் ராஜபக்ஷ, வைத்தியர்கள் தமது உரிமைகளுக்காக போராடினால் மக்கள் அவர்களுக்கு எதிராக தீர்மானம் எடுப்பார்கள் என சுகாதார அமைச்சர் அச்சுறுத்துவது மக்களை தூண்டிவிட்டு வைத்தியர்கள் மீது தாக்குதல் நடத்தும் ஒரு சூழ்ச்சி என தெரிவித்தார். அண்மை காலங்களில் நீதிமன்ற வளாகத்துக்குள்ளேயே கொலைகள் நடப்பதையும் சட்டத்தரணிகள் தாக்கப்படுவதையும் சுட்டிக்காட்டிய அவர், இவை அனைத்தும் நீதித்துறை மற்றும் சட்ட ஒழுங்கு வீழ்ச்சியை காட்டுவதாக குறிப்பிட்டார். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துக்கோரளவின் கொலை தொடர்பான நீதிமன்ற தீர்ப்பை அரசாங்க தரப்பினர் விமர்சிப்பதன் மூலம் கொலையாளிகளை பாதுகாக்கவும் அராஜகத்தை நியாயப்படுத்தவும் அரசாங்கம் முயல்வதாக அவர் குற்றம் சுமத்தினார். கஞ்சா தோட்டங்களை முற்றுகையிடச் செல்லும் போலீசாரை தாக்கும் பின்னணியை கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்று சபையில் உள்ளதாகவும் 88-89 காலப்பகுதிகளில் வன்முறை அரசியலில் ஈடுபட்டவர்களே இன்று ஆட்சியில் இருப்பதால் அவர்களுக்கு தெரிந்த ஒரே மொழி அடக்குமுறை மட்டுமே என்றும் அவர் கூறினார். வைத்தியர்களையும் சட்டத்திறனிகளையும் வர்த்தகர்களையும் பயமுறுத்தி ஆட்சியை தொடரலாம் என அரசாங்கம் நினைத்தால் அது ஒருபோதும் வெற்றி பெறாது என நாமல் ராஜபக்ஷ மேலும் வலியுறுத்தினார்.